Hello friends, welcome back to Amy Times. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என் பர்த்டே வந்துச்சு. ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எனக்கு நிறைய ப்ரெசன்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிஃப்டெல்லாம் என்னென்ன வந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ. காலையில் எந்திரிச்சு வந்தோடனே நான் காலைல எந்திரிக்கல, பெட்டில் இருந்தேன். என்னோடய பெரிய பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து ரூமில் வந்து என்னை எழுப்பி ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு நான் ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்தேன். ஸோ அங்கே வந்து டைனிங் டேபிளில் எல்லா ப்ரெசன்ட்ஸையும் அடுக்கி வச்சுட்டு எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கெஸ் பண்ணேன் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. சிலது வந்து அவங்களே புதுசாக நிறையா விஷயங்கள் யோசித்து வாங்கியிருந்தாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஃபீலிங் கூட. என் லைஃப்பில் வந்து இந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து எப்போயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து இந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட் வந்து இருந்திருக்கு. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் நான் என்னோடய பர்த்டே அப்படின்னா காலையில் நான் தூங்கிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வந்து என்னை எழுப்புவாங்க. பயங்கரமாக வேகமாக ஹாப்பி பர்த்டே, எந்திரி எந்திரி இன்னைக்கு உனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க. அந்த மொமெண்ட்டே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அன்றைக்கி டேவே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து என்னை அப்படியே ரொம்ப எனர்ஜி கொடுத்து காலையில் எழுப்புவாங்க. காலையில் எழுப்பி எனக்கு குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது. அன்றைக்கி ஃபுல் டேவும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவாங்க. சாப்பாடு, அப்புறம் ஏதாவது மூவி இருந்ததுன்னா மூவிக்கு போகிறது. சம்டைம்ஸ் ஸ்கூல்லாம் லீவ் போட்டுட்டு கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அவங்களால முடிஞ்ச விஷயங்களை எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த சந்தோஷம் வந்து இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தானே நம்ம பேரண்ட்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு பிளெஸ்டு கிட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா எவ்வளோ செஞ்சாங்களோ அதை விட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு படி மேலே செய்யணுன்றதில் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான்லாம் அப்போவே சின்ன வயசில் எங்கள் அப்பா அது பண்ணாங்க இது பண்ணாங்க நான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் எனக்கு இந்த இயர் பர்த்டேக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது, கார்கோ பேண்ட்டு. இதெல்லாம் ரெகுலர் யூஸ். நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேண்ட்லாம் போட்டுக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேண்ட் வந்து 2 கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிவா அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இது வந்து ஒரு டாலர் செயின். இது வந்து சில்வர் ஜுவல்லரி, கோல்டு பிளேட்டடு. ஸோ இது வந்து ஒரு இயர்ரிங்ஸ், பட்டர்ஃப்ளை இயர்ரிங்ஸு, அப்புறம் வந்து அந்த நெக்லஸ், அது 2 கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எப்பயுமே நான் சொல்கிற ஒரு ப்ராடக்ட்டு, இது இல்லாமல் என் பர்த்டே எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் எனக்கு கிஃப்ட்டுனா கண்டிப்பாக இந்த பாடி ஷாப் வந்து இது அதில் மேண்டேட்டரியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் சொன்னேன். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்பயுமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா இது தீர்ந்து போயிடும், கரெக்டாக இதை ரீஃபில் பண்ணுறதுக்கு இதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷாம்பு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து ஒரு கிஃப்ட் செட்டு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து அந்த பாக்ஸ் இருக்குது. ஒரு பாடி பட்டர் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஷவர் ஜெல் இருக்குது. இது உள்ள பாடி பட்டர் இல்லை, நான் சொன்னேன் இல்லையா பாடி யோகர்ட்டு. என்னோடய லாஸ்ட் பாடி லோஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் யோகர்ட் பற்றி. ஸோ அந்த பாடி யோகர்ட், அப்புறம் வந்து ஒரு பாடி லோஷன், பாடி ஜெல், இது 2 கொடுத்துருக்காங்க. அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாட் அண்ட் கீ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு காம்போ செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெல் மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். இது 3மே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. இது ஒரு காம்போ செட் மாதிரி இருக்குது. ஸோ இது 3 தான் அந்த பாக்ஸ்குள்ளே ஒன்று இருக்குது.
ஸோ இதெல்லாம் தான் என் ஹஸ்பண்டு என் பசங்க அவங்கெல்லாம் கொடுத்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறமா வந்து என் அக்கா பசங்க ஃபேமிலி அவங்க கொடுத்த கிஃப்ட் வந்து நான் காட்டுறேன். ஃப்ரெஞ்ச் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டோன் வச்சுருக்கு இந்த வாட்சில், நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் போட்டுட்டு எப்போயாவது வீடியோவில் போட்டிருந்தேன்னா இந்த வாட்சை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து மேக்கப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மேக்கப் பைத்தியம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்னு அதுவும் நான் கெஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அவங்க கிஃப்ட் கொடுத்தது வந்து இந்த கிளினிக் பிராண்ட்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுறேன். இது வந்து பிளாக் ஹனி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஷேடு இப்படி தான் இருக்குது. இது வந்து போட்டு பார்த்தேன், ஆக்சுவலி நல்லாவே இருக்குது, நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளினிக் பிராண்ட்லேருந்து ஒரு மஸ்காரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்விட்டர் பிராண்டோட ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் என் பர்த்டேக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஸோ அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையிலேயே பேகூர்ன்ற பிளேஸில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன், ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் லஞ்சு போனோம். அப்புறம் சாயந்தரமாக ஒரு குட்டியாக கேக் வாங்கி கட் பண்ணி அன்றைக்கி டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி சில செலிப்ரேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே க்ரியேட் ஆனால் தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஃபீலிங்கும் நமக்கு வந்து கிடைக்கும். நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை, சின்னதாக ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட அது ஒரு சந்தோஷம்தான். சர்ப்ரைஸாக எது பண்ணால் தான் யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ அது மாதிரி நானும் ஹாப்பியாக இருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.